இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா, குரூப் 2 எக்ஸ்பெக்டேஷன் கொஸ்டின் தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த விதத்துல வேளாண் புரட்சிகள் அப்படின்றது சம்பந்தமா நம்ம விஷயங்கள பார்க்கலாம். ஸோ வேளாண் புரட்சிகள் பார்க்கும்பொழுது, மஞ்சள் புரட்சி அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஸோ எண்ணெய் வித்துக்கள், குறிப்பா கடுகு மற்றும் சூரியகாந்தி உற்பத்தி பத்தி படிக்கிறது தான் மஞ்சள் புரட்சி. ஸோ நீல புரட்சி அப்படின்றது என்னன்னா, மீன்கள் உற்பத்தி பத்தி சொல்றது நீல புரட்சி. பழுப்பு புரட்சின்றது என்னன்னா, தோல், கொக்கோ மற்றும் மரபுசாரா பொருட்கள் உற்பத்தி பண்றதுக்கு பேரு என்ன சொல்றாங்க? பழுப்பு புரட்சி. அடுத்தது தங்க நூலிழை புரட்சி அப்படின்றது என்னன்னா, சணல் உற்பத்தியை பத்தி சொல்றதுதான் தங்க நூலிழை புரட்சி. பொன் புரட்சி அப்படின்றது என்னன்னா, பழங்கள், தேன், தோட்டக்கலை பயிர்கள் இதை பத்தி சொல்றதுதான் பொன் புரட்சி. அடுத்து சாம்பல் புரட்சி அப்படின்றது உரங்களை பத்தி சொல்லக்கூடியது சாம்பல் புரட்சி. அடுத்தது இளஞ்சிவப்பு புரட்சினா வெங்காயம், மருந்து பொருட்கள் மற்றும் இறால் உற்பத்தியை பத்தி சொல்றது என்ன? இளஞ்சிவப்பு புரட்சி. அடுத்து பசுமை புரட்சி என்ன? உணவு தானியங்களை பத்தி சொல்லக்கூடியதா பசுமை புரட்சி. அடுத்து வெள்ளி புரட்சி அப்படின்றது முட்டை மற்றும் கோழிகளுடைய உற்பத்தியை பத்தி சொல்றதா வெள்ளி புரட்சி. அடுத்து வெள்ளி இழை புரட்சினா பருத்தியை பத்தி சொல்லக்கூடியது வெள்ளி இழை புரட்சி. அடுத்து சிவப்பு புரட்சி என்ன? இறைச்சி மற்றும் தக்காளியை பத்தி சொல்லக்கூடியது சிவப்பு புரட்சி. அடுத்து வட்ட புரட்சி அப்படின்றத உருளைக்கிழங்கை பத்தி சொல்லக்கூடியது. அதே மாதிரி வெண்மை புரட்சினா பால் உற்பத்தியை பத்தி சொல்லக்கூடியது. ஓகேவா? சோ இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கான ஒரு கொஸ்டின் என்ன கேட்டா, வெண்மை புரட்சியின் தந்தை யாரு, பசுமை புரட்சியின் தந்தை யாரு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. இதே மாதிரி நிறைய வீடியோ அப்படின்றது தொடர்ச்சியா வந்துட்டே இருக்கும். அனைவருக்கும் நன்றிகள்.